ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து HDFC பேங்க்ல இருந்து ரிலீஸ் பண்ண ரிலேஷன்ஷிப் மேனேஜர் அந்த போஸ்டிங்கான அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா HDFC அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராச்சும் வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோல எப்படி அப்ளை பண்றது, யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத ஃபுல்லா அஃபிஷியல் நோட்டிபிகேஷனை டிஸ்பிளே பண்ணி டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ல போய் பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இதுதான் வந்து அந்த HDFC பேங்க்ல இருந்து ரிலீஸ் பண்ண அஃபிஷியல் நோட்டிபிகேஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி போஸ்டிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ப்ரோப்ரேட்டரி ஆஃபீஸர் ப்ரோக்ராம். ஓகேங்களா? இதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுல வந்து என்ன அப்ஜெக்டிவ், இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோல் எல்லாம் மீட் பண்ற மாதிரி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. என்னன்னா வந்து லீடர்ஷிப் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ற மாதிரி, அதே மாதிரி பேங்கிங்கோட லேண்ட்ஸ்கேப் இன்க்ளூடிங் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து ப்ரிப்பேரா இருக்கணும். அதுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஃபியூச்சர் லீடரா வரணும் HDFC பேங்க்குக்கு. அதுக்கும் வந்து இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க எல்லாருமே வந்து ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஆன்லைன் தவிர வேற எந்த மோடும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனோட ஸ்டார்ட் டேட் வந்து என்னைக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆச்சு போன வருஷமே. பட் என்ன பண்ணிருக்காங்கன்னா என் டேட் அப்ளிகேஷனோட ரிவைஸ்ட் என் டேட் வந்து அப்ளை பண்ணி ரிவைஸ் பண்ணிருக்காங்க. என் டேட்டை என்ன டேட்னு பார்த்தோம்னா 2nd of March 2025. இன்னும் ஒரு மாசம் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆன்லைன் டெஸ்ட் டேட் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 30th of March 2025 அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜர். எந்தெந்த ரோல்ல வந்து உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்டி மேனேஜர், மேனேஜர், சீனியர் மேனேஜர் இந்த போஸ்டிங் எல்லாம் போடுவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க வந்து 1 to 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அதாவது ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் மட்டும் இருந்தாலே போதும். ஓகேங்களா? அடுத்து வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க வந்து 35 வயசுக்கு மேல இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 to 10 இயர்ஸ், அதாவது 1 இயர் இருந்தா கூட தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10th, 11th, 12th அது இல்லாம கிராஜுவேஷன் வந்து ரெகுலரா முடிச்சிருக்கணும். அதாவது பெரிய யூனிவர்சிட்டி, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி யூனிவர்சிட்டியில நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து 50% ஆஃப் த மார்க்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் எல்லாத்துலயுமே அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இவங்க பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஃபார்முலா இங்க கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க வந்து 50% கரெக்டா இருக்கணும். 50% 49.99 இருக்கிறத நீங்க 50 சொல்லி ரவுண்ட் ஆஃப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ப்ரொபேஷன் பீரியட். ப்ரொபேஷன் பீரியட் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து 6 months வந்து ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் எதுவுமே கிடையாது. அதாவது நீங்க வந்து இத்தனை இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எனிவேர் இன் இந்தியா. ஸோ உங்களுக்கு வந்து அக்ராஸ் இந்தியா எங்க வேணாலும் போஸ்டிங் போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பே ஸ்கேல் வந்து 3 லேக்ல இருந்து 12 லேக் வரைக்கும் வந்து பே ஸ்கேல் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. ஓகேங்களா? அதாவது அப்பார்ட் ஃப்ரம் த ஃபிக்ஸ்டு பே அது இல்லாம உங்களுக்கு வந்து வேரியபிள் பேவும் கொடுப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு பே இல்லாம நீங்க வந்து எலிஜிபிள் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு வேரியபிள் பே அப்படிங்கறதே அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மோட் ஆஃப் செலெக்ஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ ஆன்லைன் டெஸ்ட்ல யாரெல்லாம் வந்து பாஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து பர்சனல் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சுதான் வந்து ஃபைனல் செலெக்ஷன் எடுப்பாங்க. ஃபைனல் செலெக்ஷனுக்கு ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ ரெண்டுமே வேணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் வந்து நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டெமோ வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா
₹479 வந்து நீங்க பே பண்ணணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது இங்க சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்ளை பண்ணுங்கிற சைட்டை வந்து நாங்க இப்ப காமிக்க போறோம். ஓகே, இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கான அபிஷியல் சைட். ஓகேங்களா, ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ப்ரொப்ரேட்டரி ஆஃபீஸர் ப்ரோக்ராம். ஓகேங்களா, இதுல நீங்க கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் வேணும்னாலும் நீங்க லிங்க் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நாங்க வந்து இந்த லிங்கை உங்களுக்கு டைரக்டா ப்ரொவைட் பண்றோம். நெக்ஸ்ட் இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் பார்த்தோம்னா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்படி ஃபீஸ் பே பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போட்டோகிராஃப் இமேஜ் வந்து உங்களோட போட்டோ அப்லோட் பண்ணணும். அப்புறமேட்டு உங்க தம்பி இம்ப்ரெஷன் இதெல்லாமே அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ரெஸ்யூம். உங்களுக்கு ரெஸ்யூம் எழுத தெரியல அப்படின்னா ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு ரெஸ்யூம் எப்படி எழுதணும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து டீடைல்டா சொல்லி தரோம். நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட்ல என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கிலீஷ், நியூமரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ் 1 hour எக்ஸாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து கால் லெட்டர் எப்படி டவுன்லோட் பண்ணணும், எங்க ரிப்போர்ட் பண்ணணும், எல்லா டீடைலும் இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல இருக்கு. ஓகேங்களா, இதுல வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க வந்து ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சென்னையில இருக்கு. ஓகேங்களா, நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கு. நீங்க சென்னையில போய் எழுதிக்கலாம். வேற ஏதாவது டீடைல் என்னன்னா நீங்க வந்து இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷனை செக் பண்ணி பாருங்க. தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.